எல்லாருக்கும் வணக்கம். யாரையும் காணும், நான் எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போ மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ஐயோ எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க இந்த படத்தை பற்றி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை நீ என்ன சொல்லுதோ பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதான் கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவிடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்குறது வேறு, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே, இவரோட இதுன்னா அதுவும் சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ க்ரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குது சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு எதுவும் இந்த டீச்சர் கர்ச்சீப் எடுத்தாப்புல. ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை மரம் எல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோலெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்பில் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே, அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனோனாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் ஃபன் சைடாக இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேற இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார், நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், அதனால் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தது தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சொல்ல. எடுக்க முடியாத பருவமாக இருக்கு ஃபுல்லாக. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சீஃப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்ககிட்டயே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்றமா அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மள்ட்ட எடுக்க முடியாதுங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. மாரி சாரோட ஸ்கூல்னு வருது. என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன், அதுக்கப்புறம் இப்போ பைசில் நடிச்சிட்டு இருக்கேன். சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அவ இங்கே குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசித்து தான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி
நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்கால இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல், நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கல்யாணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள் so nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் லவ்லி ஃபில்ம். ஐ பர்சனலி பிலீவ் இது மாரி சரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட்க்கு இது ரிலீஸ் ஆக போகிறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், தியேட்டரில் வாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸாக மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபில்ம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்றத விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டிப்பிடிச்சேன், அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்துற மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு. அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோடய முதல் பதிவை இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதாண்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்ச மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னு உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே. தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷனே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சரை அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்கள். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்றுக்கான்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே. உண்மைக்கேனே அத்தனை கைகள் வந்து அவளும் கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க.
ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி, சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போனேன், அவ்வளோ ஷார்ட்னேன், அவ்வளோ ஷார்ட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிகிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும். கௌதம் வாஸ்தவன் சார் இந்த மாதிரி படங்களை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும். ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுண்ணே. நிறையா அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணி அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போயாங்க பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன்னு. அது மாரியண்ணே உங்களை சேர்ந்ததேன். தேனீஸ்வரன் அது படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு, கட்டி பெத்தார்களுக்கு, தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. 23 யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயந்தான். ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளியை பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போதே அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, போட்டுக்கள் 2 பேரும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையை எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்ட மண்ணிலிருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னாப்புல, நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. நான் என்னாச்சு அப்படின்னா நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்க ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கிறதே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு அண்ணன் நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ணே, அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்குண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே. நன்றி.